நேற்று மாலை வேளையில் இந்த இடத்தில் ஒரு ஜெப வழிபாடு நடைபெற்றது. சரியாக 1.5 மணி நேரமாக அந்த வழிபாடுகள் நடைபெற்றன. இன்று காலை வழக்கம் போல் ஆலய சுத்த பணிகளானது நடைபெற்றது. அன்பு சகோதரர் ஆலயத்தை திறந்து அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆலயத்தில் ஒரு ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கலாம் என்று கடந்து வரும் பொழுது நீங்கள் காணும் நேருள்ள பாடுபட்ட செல்வத்தின் முழங்கால் பகுதியில் இருந்தும் அந்த பாதத்தில் அறையப்பட்ட ஆணிகளில் இருந்தும் இரத்தமானது வலிய ஆரம்பித்தது. இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான சாட்சிகளையும் இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. கேத்தனேரி பங்கு மக்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தும் பாசமிகு பங்கு தந்தை மக்களின் விசுவாசம் எந்த அளவு இன்னும் மிகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்கள் தோன்றியிருக்கின்றார். இதோ இங்கு கூடியுள்ள இந்த மக்கள் இந்த பாடுபட்ட செல்வத்தை கண்டு சென்றிருக்கின்றார்கள், ஜெபித்து சென்றிருக்கின்றார்கள். சரியாக காலை 7:15 மணி அளவில் ஆலயத்தினுடைய ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று வரும்பொழுது இறைவனுடைய முழங்காலில் இருந்தும் அவருடைய பாதங்களில் இருந்தும் இரத்தங்களும் எண்ணெய்களும் வர ஆரம்பித்தன. இதற்கு இங்குள்ள மக்கள் பெரிய சாட்சியாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஊர் மக்கள் இந்த பங்கு எந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காக அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய விசுவாசம், இவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். இவர்கள் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனும் சேர்ந்து இருக்க வேண்டும், இறைவனை நெருங்கி செல்ல வேண்டும். அதற்காக இறைவன் இவ்வாறான அருட்பெரும் செயல்களை நமக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். கீழே திவ்ய நற்கருணை, மேலே பாடுபட்ட செல்வம், அவருடைய முழங்காலில் இருந்து வருகின்ற அந்த எண்ணெயும் இரத்தமும், பாதத்தில் ஆணிகள் கொண்டு அறைகின்ற அந்த இடத்தில் இரத்தங்களானது வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் அன்னை மரியாதை போற்றுவோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பங்கு தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கும் இடையில் கேத்தனேரி என்ற ஒரு சிறிய கிராமம். விசுவாசத்தின் மிகுதியில் மக்கள் இறைவன் அவர்களை நாடி வந்திருக்கின்றார். புனித சவேரியர் அவர்கள் இந்த பங்கை நிர்வகிக்கும் பங்கு தந்தை மாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் புஷ்பராஜ் அவர்கள் ஜபத்திலும் தவத்திலும் மக்களை விசுவாசத்திலும் வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தல் இறைவன் அவர்களோடு கடந்து வந்திருக்கின்றார். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காகவும் என் பணிகளுக்காகவும் இன்னும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இறைவன் உங்கள் குடும்பங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் நன்றாகவும் இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மக்கள் நீங்கள் பார்த்து அந்த வீடியோவில் சொல்லலாம், வேற சொல்ல மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு, மக்களுடைய கஷ்டங்களை கேட்டு, மக்களுடைய வழிகள் எல்லாம் கேட்டு யாரோ அவருடைய அழைத்தலின் தேடி இங்கே வந்திருக்கிறார். கடவுளின் தூண்டுதலாக கூட இருக்கலாம். நாங்கள் இரவு முழுவதும் இரவு ஒரு 7:50 9:15 மணி வரை ப்ரேயர் செஞ்சார். அவருடைய எல்லாருடைய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ப்ரேயர் செஞ்சார். எல்லோரும் வந்து அந்த ப்ரேயரை முழுமையாக பங்கேற்று அவருடைய கஷ்டத்துக்காக வேண்டினாங்க. காலையில்
இந்த ஆலயத்தில் நடந்த அதிசயம் அற்புதம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கடவுள் இயேசு நமக்காக பாடுபட்டார் என்பதை யாரும் இதுவரை பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா கண்கூட இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரத்தத்தை, அந்த காயமும், அந்த காயத்திலிருந்து வருகிற எண்ணெயோ ரத்தமோ வந்துட்டுருக்கு. இதை நானும் பார்த்துருக்கேன், மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க, பெருமாள் சகோதரர்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க. இது மேலும் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடவுள் நிறைய குறைகளை போக்கியிருக்கிறாரு, கஷ்டங்களை போக்கியிருக்கிறாரு, வலிகளையும் வேதனையும் போக்கியிருக்கிறாரு. நானும் என்னுடைய இடுப்பு வழிக்காக தான் வந்திருக்கேன். அது முழுமையாக குணம் பெறும்னு நான் நம்பிக்கையோடு வேண்டுகிறேன். கடவுளே எனக்கு தருவார்னு நம்பிக்கை. அதனால் நான் ஜெபிச்சுக்கிறேன். கடவுளுக்காக நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நேற்று மாலை வேளையில் இந்த இடத்தில் ஒரு ஜெப வழிபாடு நடைபெற்றது. சரியாக 1.5 மணி நேரமாக அந்த வழிபாடுகள் நடைபெற்றன. இன்று காலை வழக்கம் போல் ஆலய சுத்த பணிகளானது நடைபெற்றது. அன்பு சகோதரர் ஆலயத்தை திறந்து அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆலயத்தில் ஒரு ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கலாம் என்று கடந்து வரும் பொழுது நீங்கள் காணும் நேருள்ள பாடுபட்ட செல்வத்தின் முழங்கால் பகுதியில் இருந்தும் அந்த பாதத்தில் அறையப்பட்ட ஆணிகளில் இருந்தும் இரத்தமானது வலிய ஆரம்பித்தது. இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான சாட்சிகளையும் இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. கேத்தனேரி பங்கு மக்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தும் பாசமிகு பங்கு தந்தை மக்களின் விசுவாசம் எந்த அளவு இன்னும் மிகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்கள் தோன்றியிருக்கின்றார். இதோ இங்கு கூடியுள்ள இந்த மக்கள் இந்த பாடுபட்ட செல்வத்தை கண்டு சென்றிருக்கின்றார்கள், ஜெபித்து சென்றிருக்கின்றார்கள். சரியாக காலை 7:15 மணி அளவில் ஆலயத்தில் ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று வரும்பொழுது இறைவனுடைய முழங்காலில் இருந்தும் அவருடைய பாதங்களில் இருந்தும் இரத்தங்களும் எண்ணெய்களும் வர ஆரம்பித்தன. இதற்கு இங்குள்ள மக்கள் பெரிய சாட்சியாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஊர் மக்கள் இந்த பங்கு எந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காக அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய விசுவாசம், இவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். இவர்கள் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், இறைவனை நெருங்கி செல்ல வேண்டும். அதற்காக இறைவன் இவ்வாறான அருட்பெரும் செயல்களை நமக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். கீழே திவ்ய நற்கருணை, மேலே பாடுபட்ட செல்வம், அவருடைய முழங்காலில் இருந்து வருகின்ற அந்த எண்ணெயும் இரத்தமும், பாதத்தில் ஆணிகள் கொண்டு அறைகின்ற அந்த இடத்தில் இரத்தங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் அன்னை மரியாதை போற்றுவோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பங்கு தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் இடையில் கேத்தனேரி என்ற ஒரு சிறிய கிராமம். விசுவாசத்தின் மிகுதியில் மக்கள் இறைவன் அவர்களை நாடி வந்திருக்கின்றார். புனித சவேரியர் அவர்கள் இந்த பங்கை நிர்வகிக்கும் பங்கு தந்தை மாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் புஷ்பராஜ் அவர்கள் ஜபத்திலும் தவத்திலும் மக்களை விசுவாசத்திலும் வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தல் இறைவன்
அவர்களோடு கடந்து வந்திருக்கின்றார். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காகவும் என் பணிகளுக்காகவும் இன்னும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இறைவன் உங்கள் குடும்பங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மக்கள் நீங்கள் பார்த்ததை அந்த வீடியோவில் சொல்லலாம். வேற சொல்கிறாங்க சொல்லி
பணிகளானது நடைபெற்றது. அன்பு சகோதரர் ஆலயத்தை திறந்து அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆலயத்தினோடு ஒரு ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கலாம் என்று கடந்து வரும் பொழுது நீங்கள் காணும் நேருள்ள பாடுபட்ட செல்வத்தின் முழங்கால் பகுதியில் இருந்தும் அந்த பாதத்தில் அறையப்பட்ட ஆணிகளில் இருந்தும் இரத்தமானது வலிய ஆரம்பித்தது. இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான சாட்சிகளையும் இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. கேத்தனேரி பங்கு மக்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தும் மாசமிகு பங்கு தந்தை மக்களின் விசுவாசம் எந்த அளவு இன்னும் மிகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்கள் தோன்றியிருக்கின்றார். இதோ இங்கு கூடியுள்ள இந்த மக்கள் இந்த பாடுபட்ட செல்வத்தை கண்டு சென்றிருக்கின்றார்கள், ஜெபித்து சென்றிருக்கின்றார்கள். சரியாக காலை 7:15 மணி அளவில் ஆலயத்தினுள் ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று வரும்பொழுது இறைவனுடைய முழங்காலில் இருந்தும் அவருடைய பாதங்களில் இருந்தும் இரத்தங்களும் எண்ணெய்களும் வர ஆரம்பித்தன. இதற்கு இங்குள்ள மக்கள் பெரிய சாட்சியாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஊர் மக்கள் இந்த பங்கு எந்த அளவு ஆசீர்வதிக்க பங்காக அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய விசுவாசம், இவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். இவர்கள் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், இறைவனை நெருங்கி செல்ல வேண்டும். அதற்காக இறைவன் இவ்வாறான அருள்களும் செயல்களை நமக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். கீழே திவ்ய நற்கருணை, மேலே பாடுபட்ட செல்வம், அவருடைய முழங்காலில் இருந்து வருகின்ற அந்த எண்ணெயும் இரத்தமும், பாதத்தில் ஆணிகள் கொண்டு அறைகின்ற அந்த இடத்தில் இரத்தங்களானது வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் அன்னை மரியாதை போற்றுவோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பங்கு தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கும் இடையில் கேத்தனேரி என்ற ஒரு சிறிய கிராமம். விசுவாசத்தின் மிகுதியில் மக்கள் இறைவன் அவர்களை நாடி வந்திருக்கின்றார். புனித சவேரியர் அவர்கள் இந்த பங்கை நிர்வகிக்கும் பங்கு தந்தை மாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் புஷ்பராஜ் அவர்கள் ஜபத்திலும் தவத்திலும் மக்களை விசுவாசத்திலும் வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தல் இறைவன் அவர்களோடு கலந்து வந்திருக்கின்றார். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காகவும் என் பணிகளுக்காகவும் இன்னும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இறைவன் உங்கள் குடும்பங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் நன்றாகவும் இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மக்கள் நீங்கள் பார்த்ததை அந்த வீடியோவில் சொல்லலாம், வேற சொல்கிறாங்க சொல்லி.